ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட் 3ய நான் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணி, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் Zomato ஸ்டாக்கு, டாடா கெமிக்கல், டாடா எலக்ஸி இந்த 3 ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். Zomato ஷேரும், டாடா ஷேரும் நான் வாங்க போறேன். இது Zomato பார்த்தீங்கன்னா 304ல இருக்கு. டாடா பார்த்தீங்கன்னா ரூ. 956ல இருக்கு. இது எனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியுது பிரைஸு. ஓகே. Zomato வந்து ஒரு ரூ. 290 வரட்டும். இல்லன்னா டாடா வந்து ஒரு ரூ. 940 வரட்டும். நம்ம அப்ப வாங்குவோம்ன்னு சொல்லி நான் போட்டு வச்சுட்டேன். இதுல ஸ்டாக்ஸ்ங்கிற வாட்ச் லிஸ்ட்ல நான் போட்டு வச்சிருக்கேன். இப்ப இத நான் அடிக்கடி சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. இப்ப நான் டக்குன்னு ஸ்டாக்ஸ நான் கிளிக் பண்ணாவே எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னே தெரிஞ்சிரும். அதுக்காக தான் இதோட முக்கியமான யூஸே. நெக்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட் 4 நான் இன்வெஸ்ட்மென்ட் மாத்திக்கிறேன். வாட்ச் லிஸ்ட் 5 நான் இன்ட்ராடேன்னு மாத்திக்கிறேன். லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறத அதில் நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டை செட் பண்ணிக்கிறேன். இன்ட்ராடே நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேனோ அதை நான் இதில் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வாட்ச் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதை மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணி பழகுங்க.